சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த ஸ்கூட்டர் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கவிருக்கிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன், வணக்கம். என்ன நடந்தது? இதுகுறித்தான முழு விவரங்களை வழங்கல். சென்னை ராஜா அண்ணாமலைபுரம் அம்பேத்கர் மணிமண்டபம் அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த ஸ்கூட்டி ரக இருசக்கர வாகனம் திடீரென தீப்பற்றி எரிந்தது. பரபரப்பான ஒரு சூழல் காணப்பட்டது. நல்வாய்ப்பாக சீட்டின் அடியிலே புகை வருவதை அறிந்த அந்த வாகன ஓட்டி இருசக்கர வாகனத்தை நின்றுவிட்டு சென்றிருக்கிறார். திடீரென அந்த சீட்டின் அடியிலிருந்து தீ முதலில் பற்றி எரிய தொடங்கியிருக்கிறது. அதன் பின்பாக முழுவதுமாக இருசக்கர வாகனம் தீப்பற்றி எரிய தொடங்கியிருக்கிறது. அதை அணைக்க முயன்ற போதும் அணைக்க முடியாத நிலையில முழுவதுமாக அந்த இருசக்கர வாகனம் அங்கு எரிய தொடங்கியிருக்கிறது. உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் மற்றும் சம்பளத்துக்கு வந்து எரிந்து கொண்ட பைக்கை தண்ணீர் ஊற்றி அணைத்திருக்கிறார்கள். இருப்பினும் இருசக்கர வாகனம் முழுவதுமாக எரிந்து தீப்பற்றி எரிந்திருக்கிறது. முக்கிய பகுதியாக இருக்கக்கூடிய அந்த சாலை வழியாக சென்றிருக்கக்கூடிய போக்குவரத்து நெரிசல் ஏற்படுவதனால மாற்று பாதையிலும் அவர்கள் போக்குவரத்தை சீரமைத்திருக்கிறார்கள். தற்போது போக்குவரத்து போலீசார் இந்த போக்குவரத்தை சீர்படுத்தும் பணியிலும் அதே போல எரிந்த இருசக்கர வாகனத்தை அப்புறப்படுத்தும் பணியிலும் ஈடுபட்டிருக்கிறார்கள். பட்டினப்பாக்கம் போலீசார் தீபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். நடுவாக அந்த வாகனத்தை விட்டு வந்த பெண் ஒருவர் உயிர் தப்பியதாகவும் புகை வந்தவுடனே அவர் கீழே இறங்கினால அவர் உயிர் தப்பிய காயங்கள் என்று உயிர் தப்பியதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தீ விபத்துக்கான காரணம் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்.